சத்குருவே சரணம். தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறவங்களா இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா தீய சக்திகளுடைய விஷயம். இப்போது தீய சக்திகள் என்ன பண்ணும்? நல்ல படிக்கிற மாணவனாக இருப்பான், அவனுக்கு தீய பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணும். சில தேவையில்லாத நண்பர்களோட பழகி இந்த தவறான பழக்க வழக்கங்கள் காவல் நிலையம், ஜெயில், கோர்ட்டு அப்படின்னு கொண்டு போய் விட்டுடும். நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தீய சக்திகள் என்ன பண்ணும்? அவர்களுடைய மனசை மாற்றி தவறான வழிக்கு கொண்டு செல்லும். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க, புதன் உச்சத்தில் இருக்குது. அவன் +2ல் இவ்வளோ மார்க் வாங்குவான், இவ்வளவு நல்ல பொசிஷனில் வருவான், கல்வியில் மிகச்சிறப்பாக இருப்பான் அப்படின்னு தெரியுது. அதே நேரத்தில் சில கிரகங்களுடைய பரிமாற்றம் இருக்குது. பையன் தவறாக போவானே அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க, காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. நல்ல படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாணவன், அவன் தீய பழக்கத்துக்கு போகிறான். என்னாச்சு? தீய சக்திகள் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த செய்வனை வேவல் பில்லின்லாம் சொல்லும் இல்லையா, அதனுடைய பலன் ஒரு இளைஞனை தவறான வழிக்கு கொண்டு போகுது. இப்போ தூக்கிட்டு இருக்கவங்க திடுக்குன்னு தூக்கி போட்டு எழுந்திருப்பாங்க. யாரோ கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி, இல்லைன்னா ரத்த ஓட்டம் நின்ன மாதிரி, யாரோ மேலே ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பயந்து எதிர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இப்படி இரவு நேரங்களில் திடுக்கிட்டு தூக்கி போட்டு எழுந்திருப்பாங்க. என்ன காரணம்? தீய சக்திகள் ஊடுருவ பார்க்குது. அந்த ஊடுருவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப மோசமான இந்த தீய பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாயிடுவாங்க. நிறைய பேர் தீய பழக்கத்துக்கு அடிமையாகுதே தீய சக்திகளுடைய காரணம். நல்ல மனிதனாக இருப்பாங்க, ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கும், மனைவி மேலே அன்பாக இருப்பாங்க, நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் தவறான பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. என்ன காரணம்? தீய சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு. அவரோட உடம்புல தீய சக்திகள் ஏறும்பொழுது அவர் தவறான பழக்கத்துக்கு தான் போவாங்க. அதனால் ஒரு தடவை ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பார்த்துருங்க. தீய சக்திகள் இருக்கா இல்லையா பிரசன்னமும் பார்த்துருவோம், பிரசன்னத்திலையும் கண்டுபிடிச்சிடலாம். தீய சக்திகள் உடம்புல வராமல் பார்த்துக்கிட்டா தீய பழக்க வழக்கங்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். இந்த தீய சக்திகள் இருந்ததுன்னா துன்பம் பிரச்சனை, போலீஸ், கோர்ட்டு, ஜெயில் அப்படி போயிடுவாங்க வாழ்க்கை. அதை உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய கணவன்மார்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு தடவை ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதற்குரிய பலனை என்ன பரிகாரமோ அதை தெரிந்து கொண்டு செய்யுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.